ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்களால் நான் பெரிய இது தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எங்கள் கல்வி நிறுவனத்துலேயும் சுற்றி உள்ள எங்களோட உறவுகள் நிறைய, இந்த குறிஞ்சி ஸ்கூல் எங்களோட உறவுகள் தான். அமேகரம் குறிஞ்சி, ஆமாங்க, பூண்டி அமேகரம் குறிஞ்சி. பாரதியாரில் எங்கள் அண்ணன் பார்ட்னர், பாரதியார் ஸ்கூல் காலேஜெல்லாம் எங்கள் அண்ணன் பார்ட்னர். அதனால் இது வேப்பூரில் வந்து சத்யசாய் ஸ்கூல் எல்லாமே எங்கள் உறவுகள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. நாங்கள் தனியாக வச்சுருக்கிறது தான் சரஸ்வதி அறிவாலயம். எங்கள் ஸ்கூலில் உங்களோட இதை நான் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறேன். ஒருத்தருக்கு மட்டும் கார் வந்து முதல் பரிசு ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தாரு, கீழே அடுத்த நிலையில் மார்க் வாங்க அத்தனை குழந்தைகளும் பரிசு கொடுத்துருக்காரு. லேப்டாப்பு, ஸ்கூட்டரு, பைக்கு. ஆகவே ஒருத்தர் மட்டும் கார் கொடுத்துரு காரோட போகல. அனைத்து நிலைப்பாடுகளிலும் அவங்க கல்வி தகுதிக்கு தகுந்தார் போல் ஊக்குவிச்சிருக்காரு. தமிழகத்தில் இல்லை, உலக அளவில் ஊக்குவிக்குவதற்கான இணையான ஒரு சகோதரர் ஊக்குவிப்பாளர். அந்த குழந்தைங்களும் பேசிட்டு இருந்தாங்க, அதை கூட சொன்னார். ஏன்னா ஒரு தாளாளருடைய கடமை, குழந்தைங்க படிக்கிறாங்களா, அப்பா அம்மா குழந்தை விட்டாங்க, பல கஷ்டத்தில் குழந்தைங்க படிக்க வந்திருக்காங்க, நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க வீணாகிடக்கூடாது, அவங்க படிக்கணும், நம்முடைய பள்ளியுடைய தரத்தில் அவங்களும் கலந்துக்கிட்டு நம்ம மேன்மை கொண்டு போகணும்னு சொல்லி அண்ணன் பேசுறப்ப கூட 10 தடவை அந்த குழந்தைகிட்ட வாட்ச் பண்ணார். ஆகவே சரியான தாளாளர். இவர் வந்து ஒரு கல்வி நிறுவனம் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, உயர்ந்த இன்னும் மேலும் கல்லூரி நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய தகுதி வல்லமை விட்டு இருக்கு. நம்ம உருவாக்குவதற்காக பாடுபடுவோம் என்று இந்த கலைஞர் அறக்கட்டளை சார்பிலும் அகில இந்திய தமிழ் ஜனதி சார்பிலும் அவருக்கு ஒத்துழைப்பு நல்வோம் என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறேன். அன்பு சோதரில் அனைவருக்கும் வணக்கம். சகோதரி சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் 48 மருத்துவர்கள், 3 நீதிபதிகள், என் குடும்பமே எல்லாம் கல்வி குடும்பம், பட்டதாரி குடும்பம் அப்படின்னாங்க. இவர் அவங்க வீட்டிலே முதல் பட்டதாரி. இவங்க அப்பா இவர் படிக்கும் போது அவங்க அப்பா கிணறு படிக்க வச்சார். ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். உங்க குடும்பத்திலே இவர் தான் முதல் பட்டதாரி, சரிங்களா? அதனால் வந்து அந்த பள்ளியை அந்த மாணவர்கள் வந்து அந்த சுற்றுலா கிராமங்கள் போகிறாங்க, எல்லாம் பின்தங்கிய சமுதாய மக்கள் படிக்கிறது. அத்தனை பேர் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அறிவாளர்களாக உருவாகிட்டு இருக்காரு. ஆமாம். அடுத்தது ஏதாவது ஒரு மாணவர் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பார். சிறந்த ஆளுமைகள்லாம் கொண்டு வந்து அடுத்த பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதி சுற்றுச்சூழலை பற்றி ஒரு கருத்தரங்கம், அது சௌமியா மணி வரும். சௌமியா மணி கொடுக்குது பசங்களுக்கு ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறது, மோட்டிவேஷன் கொடுக்கணும். ஆமாம், அது எப்படியாவது கூட்டார கடப்பாட்டுப்பட்டு வரவழைச்சிட்டாரு. தம்பி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஐயா வந்தார். அதுக்கு முன்னாடி அருள்மலை வந்தார். அதுக்கு முன்னாடி மணிவண்ணன் ஒரு கலெக்டருங்க வாரணாசிலேருந்து வந்தார். மணிவண்ணன் ஒரு கலெக்டர் வாரணாசிலேருந்து வந்தார். காசி விஸ்வநாதன் மாதிரி ஐயா. அதனால் தொடர்ச்சியாக ஏதாவது நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருப்பாருங்க. தம்பி அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களை, அவர் மேன்மேலும் வளர்ந்து நிறைய உருவாக்கும், நிறைய மாணவர்கள் அறிவாய்ந்த சமுதாயத்தை உருவாக்க கேட்டுக்கொண்டு தம்பி அவர்களுக்கு எனக்கு சார்பாக 2000 ரூபாய் ஐயா. நன்றிங்க. தற்பொழுது அம்மா சொல்லியிருந்தாங்க, அம்மா வந்து உங்கள் கல்வி நிறுவனத்தை பார்வைத்து ஒரு அனுமதி வேணும். ஏன்னா நம்ம அண்ணனுடைய அறிமுகத்து மூலிமா ஒரு பெரிய கல்வி நிறுவனம், ஒரு பெரிய படித்த குடும்பம், நிறைய டாக்டர்ஸ் உள்ள குடும்பம், அதை பார்த்து நாங்களும் அது சில விஷயம் எடுத்துக்கிறோம். அதேமாதிரி நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 10-15 ஸ்கூல் சுற்றி பார்ப்போம், ஒரு காலேஜ் விசிட் பண்ணுவோம், அது பள்ளிகளெல்லாம் பார்க்குறோம். அதுமாரி உங்கள் கல்லூரிக்கும் பார்க்குறோம். அதனால் உங்கள் கல்லூரிக்கு ஒரு சில பொறுப்பாளர்லாம் அனுப்புங்க. எங்கிட்ட நல்ல விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்களும் கண்டிப்பாக வந்து அம்மாவுடைய நம்பர்லாம் வாங்கிக்கிறோம். நாங்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அதனால் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. அம்மா வந்து ஹைகோர்ட்டில் அதை பற்றி சொன்னீங்களா, எங்களுக்கு தேவையான மற்ற எங்கள் பொறுப்பாளர்கள் இது உதவியாக. அடுத்ததாக இப்போ வந்து நிகழ்ச்சி நமக்கு வந்து பட்டிமன்ற நிகழ்ச்சி 5 to 7:30 டைம் 7 மணி ஆகிப்போச்சு. நம்ம முன்வரிசையில் உட்காந்து நிறைய பேசலாம். அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். ஏன்னா இல்லை வெளியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க மாணவர்கள் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. இவர் ஒரு இதுவரைக்கும் ஒரு 10 ஆண்டு காலம் 150 மருத்துவ பள்ளிக்கூடத்தில் நன்றி உதவி செய்த அனைவருக்கும் நன்றி.